ஹலோ வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் 9ஓட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டோட அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் சங்கர் சார் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம விட்ராவல் பற்றி தான் பேசியிருந்தார். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ பேமெண்ட் வந்து மார்ச் 9லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அன்றைக்கி வந்து ஒருத்தர் மட்டும்தான் எஸ்பிஓ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணியிருந்ததாக சொன்னார். ஸோ இது அன்றைக்கி கண்டினியூ ஆகும். ஸோ பேமெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து எங்கேருந்து யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா சேல்ஸ் டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மெயினாக ஃபஸ்ட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிங்களுக்கு, அடுத்தது அப்படியே எஜுகேஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்களுக்கு, அடுத்தது அப்படியே ப்ரொமோஷன் டீம், அதுக்கப்புறம் வந்து இது ரீஃபண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நெக்னி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூப்பன் கோடை வந்து யாரெல்லாம் பை பண்ணாங்களோ ஸோ இதெல்லாம் மூவ் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி ஆர்டர்னு தான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஒருக்கா வந்து போய் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பார்த்துக்குங்க. சங்கர் சார் அங்கேயே தெளிவாக ஆடியோ போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு 2 to 3 minutes 3 to 4 minutes ஆடியோ தான் நீங்கள் ஒன்றா வந்து அங்கே போய் லிசன் பண்ணிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் வந்து கம்மியான ரேஞ்சில் தான் போட போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அதிகமான அமௌண்ட் இருக்கோ ஸ்ப்ளிட் அப் பேமெண்ட்டை 3 to 4 times ஆட்டை வந்து அமௌண்ட்டை பிரித்து போடுவாங்க. ஸோ எல்லாருமே மஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓக்கு, அதாவது கமாண்டர்ஸ்க்கு வந்து உங்கள் ப்ரூஃப் ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற வித்ட்ராவல் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிடுச்சுன்னா ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேமெண்ட் ரேஞ்ச், அதாவது பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 week அப்புறம் தான் வந்து பேமெண்ட் ரேஞ்ச் அண்டு நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்ச் 9ஓட அப்டேட். ஸோ ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று புரியும்னா எல்லாருமே மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போய் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோவுமே ரெஃபர் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியலாம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ்.